உங்க தென்னந்தோப்புல இப்படி மட்டையெல்லாம் போட்டு கூச்சி வச்சிட்டு இருக்கீங்களா? இல்ல இந்த மாதிரி போட்டு எரிச்சிட்டு இருக்கீங்களா? இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்க தோப்போட நிலைமை என்ன ஆகும்னு தெரியுமா? இன்னுமாங்க உரம் வாங்குறதுக்கு காசை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓரமா கிடக்கிற மட்டையை எப்படி உரமாக்குறதுன்னு நான் சொல்றேன். இந்த மிஷினை யூஸ் பண்ணீங்கன்னா ₹1,00,000 சேமிக்கலாங்க. எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. வணக்கம் விவசாய பெருமக்களே. வெயில் காலம் ஆரம்பிச்சிட்டாலே தென்னந்தோப்புல மட்டை விழுவது இயல்பு தாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், அந்த மட்டையெல்லாம் ஒரு இடத்துல போட்டு கூச்சி வைப்போம், இல்லைன்னா குழி தோண்டி புதைப்போம், இல்லைன்னா எரிச்சிருவோம். இந்த மாதிரி தப்பு பண்ணாம நான் சொல்ற மாதிரி நீங்க பண்ணீங்கன்னா உங்க தென்னந்தோப்புக்கே அதை உரமாக்கி லாபத்தை எப்படி கொண்டு வரதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம பார்க்க போறது நம்ம MDMஓட பவர் டிராகன் மிஷினை பத்தி தாங்க. இது வெறும் சாதாரண மிஷின் இல்லைங்க. இந்த மிஷினை வச்சு நீங்க எலக்ட்ரிக்கலும் யூஸ் பண்ணிக்கலாம், இன்ஜின்லயும் யூஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம மிஷின் பார்த்துக்கிட்டிங்கன்னா டூயல் மிஷினுங்க. இது வந்து இன்ஜின் வேரியண்ட்லையும் கொடுத்துருக்கோம், மோட்டர் வேரியண்ட்டும் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு எப்படி ஏற்ற மாதிரி நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்போங்க. இப்போ இன்ஜின் வேரியண்ட்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மற்ற கம்பெனியெல்லாம் வந்து 16 HP முடிச்சிருவாங்க. நம்ம மட்டும்தான் 20 HPயில் இன்ஜின் வேரியண்ட் கொடுத்துட்ருக்கோம். இதனால் நமக்கு என்ன ஒரு எஃபிஷியன்சி இருக்கும் போதுங்கன்னா, நம்மளோட மட்டை எவ்வளோ பெரிய சைஸாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, நம்ம போட்டு இது மூலிமா அரைச்சிக்க முடியும். மித்த கம்பெனிலலாம் பார்த்தீங்கன்னா மட்டையை அரைக்கிறதுக்கு நீங்கள் வெட்டி போட வேண்டிய நிலைமை இருக்குங்க. நம்ம மிஷினில் அந்த கஷ்டம் உங்களுக்கு தேவையில்லைங்க. அவுட்புட் எஃபிஷியன்சி பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஜின் வேரியண்ட்ல பார்த்தீங்கன்னா 1 மணி நேரத்தில் 2 டன் அளவுக்கு அவுட்புட் எடுத்துக்க முடியுங்க. மித்த பக்கமெல்லாம் இந்த இன்ஜின் வேரியண்ட்ல நீங்க பார்த்தீங்கன்னா வெறும் 1 டன் தாங்க எடுக்க முடியும். இந்த மோட்டர் வேரியண்ட்ல பார்த்தீங்கன்னா 1.5 டன் அளவுக்கு எடுத்துக்க முடியுங்க. ரொம்ப முக்கியமான விஷயங்க, மோட்டரும் இன்ஜினோட சேர்த்து யாருமே தர மாட்டாங்க, நம்ம மட்டும் தாங்க தரோம். இது ரொம்ப நோட்டபிள். இப்போ பிளேடை பத்தி பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம MDMஓட பவர் டிராகன்ல பார்த்தீங்கன்னா 2 மெயின் பிளேடு கொடுத்துருக்கோங்க. இந்த மெயின் பிளேடு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா நம்ம மட்டைகளை எல்லாத்தையும் வெட்டி கொடுத்துருங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு 12 பிளேடு ராட்சச பிளேடு பல்வரைசர் பிளேடு கொடுத்துருக்கோங்க. இந்த பல்வரைசர் பிளேடு தான் சும்மா தூளா ஆக்குறது. நம்ம மிஷினில் இந்த மட்டைகளை அரைச்சு அப்படியே வெளியே தள்ளிடுங்க. மித்த பக்கமெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த உச்சிப்பல் எல்லாம் 2 பிளேடு தாங்க இருக்கும். நான் சொன்ன மாதிரி தான் தென்னை மட்டையை நீங்கள் கொடுக்கறதுக்கு முன்னாடி எவ்வளோ பெருசாக இருந்தாலும் அடிமட்டையெல்லாம் போட்டு அரைக்க முடியாதுங்க. இப்போ ஆளை கூப்பிட்டு அந்த ஒரு மட்டைகளை சின்னதாக வெட்டி மறுபடியும் மிஷினில் போடுறது எவ்வளோ பெரிய ப்ராசஸ், நீங்களே யோசிச்சு பாருங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பிளேடோட குவாலிட்டிங்க. மொத்தம் இருக்க 14 பிளேடுமே ஹார்டனிங் பண்ண பிளேடு தாங்க கொடுத்துருக்கோம். நாங்கள் 2 பிளேடு மட்டும் ஹார்டனிங் பண்ணி கொடுத்துருக்கலாம், ஆனால் எந்த ஒரு குறையும் வைக்கக்கூடாது தாங்க நாங்கள் 14 பிளேடுமே ஹார்டனிங் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இதனால என்ன ஒரு பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா எந்த மட்டையை கொடுத்தாலும் ஈஸியாக அரைச்சு தள்ளுங்க. இந்த பல்வரைசர் பிளேடு கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அது எல்லாமே வந்து டபுள் சைடு ஹார்டனிங் பிளேடுங்க. நீங்கள் ரீகாயில் இழுத்து கஷ்டப்படணும்னு அவசியமே இல்லைங்க. இது செல்ஃப் ஸ்டார்ட் மாடலு. நீங்கள் ஒரு டைம் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா போதும். அது மட்டும் இல்லைங்க, இது வந்து ரீசார்ஜபிள் மாடலு. நீங்கள் ஒரு டைம் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும், நீங்கள் மிஷின் ஓட்ட அதுவே சார்ஜ் ஆகிக்குங்க. மிஷின் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசாக இருக்குன்னு பயப்பட தேவையில்லைங்க. நீங்கள் மட்டையெல்லாம் ஒரு இடத்துல கூச்சி வச்சுட்டு இந்த மிஷின் அங்கே தள்ளிட்டு போகணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு எங்கெல்லாம் வந்து மட்டையை அரைச்சி உங்கள் தோப்பில் இருக்கிற தென்னை மரத்துக்கு உரமாக போகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த இடத்துக்கே மிஷினை அழகாக தள்ளிட்டு போய்க்கலாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த மிஷினுக்கு வீல் கொடுத்துருக்கோங்க. இந்த வீல் கொடுத்துருக்கனால ரொட்டேட்டபிள் வீல் தாங்க, ரொம்ப ஈஸியாகவே உங்கள் தோப்பில் தள்ளிட்டு போக முடியும். இது ஒரு இந்த மிஷினோட ஸ்பெஷல் ஃபியூச்சருங்க. MDM வந்து குவாலிட்டிக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க, நாங்கள் சேஃப்டிக்கும் முக்கியத்துவம் கொடுப்போம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நம்ம பெல்ட்டுக்கு வந்து பெல்ட் கார்டு கொடுத்துருக்கோம். அப்புறம் மோட்டர் சேஃப்டி பாக்ஸ், டஸ்ட் ப்ரொடெக்ஷன் சிஸ்டம் கொடுத்துருக்கோங்க. இது எல்லாமே சேர்த்து ப்ராப்பர் சேஃப்டி ஸ்டாண்டர்டோட கொடுத்துட்ருக்கோங்க. மிஷின் எல்லாம் ஓகே தான்ப்பா, நல்லா தான் இருக்கு, ஏன் நான் மட்டையை எரிக்காம இந்த மாதிரி அரைச்சு போடணும்னு நீ சொல்ற அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு நல்லா புரியுதுங்க. நான் சொல்றேன், நல்லா கேளுங்க. நீங்க எரிச்சிங்கன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்க நெருப்பு மேலே போய் பட்டு உங்க இலை எல்லாமே வந்து அந்த மஞ்சத்தன்மை ஆகும் தெரியுங்களா, அந்த மாதிரி மரமே பட்டு போகிற நிலைமைக்கு ஏற்படுங்க. காயோட தன்மையும் கம்மியாகும், உங்களுக்கு விளைச்சலும் கம்மியாகும் போது உங்களுக்கு லாபம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இப்போ இதே மட்டையை வந்து நீங்கள் அரைச்சி உங்கள் மரத்துக்கே உரமாக போடும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்கள் தண்ணி செலவு வந்து ரொம்ப கம்மியாகுங்க. அப்போ என்ன ஆகும், உங்கள் மரம் வந்து ஈரத்தன்மையை நல்லா தக்க வச்சுக்கும். எப்படின்னு சொல்லுவாங்க, இந்த மூடாக்குன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி மூடாக்கு போடும் போது உங்களோட விளைச்சலும் ரொம்ப நல்லா இருக்கும், மரமும் ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும். அதனால் உங்களுக்கு லாபமும் அதிகரிக்கும். இதனால தாங்க நாங்கள் சொல்கிறோம், ஏப்பா உங்கள் பவர் டிராகன் வாங்கணும், அதான் மார்க்கெட்டில் வந்து ஷெட்டர் மிஷின் இருக்கேன், நான் அது வாடகை கூப்பிட்டு நானே இதை அரைச்சி போட்டுக்குவேன்னு நீங்கள் சொல்கிறது நல்லா புரியுதுங்க. எதனால் ஷெட்டர் மிஷின் வேணால் நம்ம பவர் டிராகன் வாங்கினாலும் உங்களுக்கு எவ்வளோ லாபம்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு ஷெட்டர் மிஷின் நீங்கள் ஒரு நாளைக்கு கூப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு நாளைக்கு ஒரு 8 மணி நேரம் ஓட்டுறீங்கன்னா 8000 வெறும் ஷெட்டர் மிஷினுக்கே ஆகுதுங்க. ஒரு மணி நேரத்துக்கு 1000 கணக்கு போட்டால் வெறும் மிஷின் மட்டும் வராதுங்க. ஒரு 5 பேர்த்தை நீங்கள் கூப்பிடணும், 5 பேர்த்துக்கு ஒரு ஆளுக்கு 500 கணக்கு போட்டாலே 2500 ஆயிடுதுங்க. 10,500 வெறும் நீங்கள் ஷெட்டர் மிஷின் கூப்பிட்றனாலே ஆகுது. இதே நம்ம பவர் டிராகன் பார்த்துக்கிட்டிங்கன்னா 1 மணி நேரத்துக்கு 2 லிட்டர் பெட்ரோல் தான் ஆகும். இப்போ மார்க்கெட் ஸ்டாண்டர்டில் 1 லிட்டர் 100 ரூபாய்க்கு போயிட்டு இருக்கு. 2 லிட்டர்னு கணக்கு போட்டால் 8 மணி நேரத்துக்கு 20 லிட்டர் பெட்ரோல் செலவாகுங்க. 20 லிட்டர் பெட்ரோல் இப்போ மார்க்கெட் ஸ்டாண்டர்டில் வெறும் 2000 தாங்க. நீங்கள் கூட்டி கழிச்சு பாருங்க, 10,500ல் 2000 போனாங்கன்னா 8,500 நமக்கு லாபம் தான். இதனால தான் சொல்கிறோம் பவர் டிராகன் உங்களுக்கு லாபம் தர மிஷின்.
இது வரைக்கும் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் இருக்குது. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி காட்டுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, இந்த மிஷினுக்கு இஎம்ஐயும் இருக்குது. அதை பற்றி தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்கள் தென்னந்தோப்பு வச்சுக்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.